ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவன் புண்ணியத்துல உங்க 3 பேரோட கல்யாணத்தையும் என் கண்ணால நான் பாத்துட்டேன். ஆனா என் பொண்ணு கல்யாணத்தை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அவ கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையாவது என்ன பார்க்க வைடான்னு கேளுங்க. கடைசி காலத்துல பெத்த பொண்ணா ஆசீர்வாதம் கூட பண்ணாம போயிட்டா என் கட்ட வேகாதரா அப்படி இப்படின்னு திரு கைய புடிச்சு கண்ணீர் விட்டு கதறுங்க. அவன் கண்டிப்பா ஒத்துப்பான்பா. பா, எல்லாம் நீங்க பேசுற விதத்துலதான் இருக்கு, சரியா? மகா சூப்பர். நீ சொல்றப்ப அப்படியே புல்ல அரிச்சிருச்சு பாரு. ஆமா மகா, திருவோட கல்லு மனச இப்படி தாண்டி கரைய வைக்கணும். அப்பா பேசினா அவன் மறுக்காம சம்மதிச்சிடுவான். அப்பா, என்ன நான் சொன்ன மாதிரி அப்படியே பேசிடுவீங்கல்ல? தயவு செஞ்சு எதுவும் சொதப்பிராதீங்கப்பா. சரி மகா, நம்ம குடும்பத்துக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி? பேசுறேன். அப்படி சொல்லுங்க மாமா. மாமா, நீங்க பேசுறதுல மாப்பிள்ள அப்படியே உருகிரணும். உங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும். நீங்க எதையாவது பேசி திருவோட மனசை மாத்தணும். நீங்க எப்படியாவது திருக்கிட்ட பேசி இதுக்கெல்லாம் அவனை நீங்க சம்மதிக்க வைக்கணும். கூட நான் இருக்கேங்க. இந்த கூட்டத்தை பாத்தியாடி? எல்லாரும் செல்வி, வேலு, பூஜாவை வெறிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இப்ப ஒன்னா கூத்தடிக்குதுங்க. ஆமாமா, நம்ம கிட்ட நடிச்சிட்டு தனியா போய் பார்த்து பேசிட்டு வராங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா தாண்டி போச்சு. இதுல டிராமா வேற. அந்த மகா உன் மாமனாருக்கு எப்படி நடிக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறா. சகிக்கல. சே, குடும்பமாடி இது. இங்க பாரு, இதை இப்படியே கண்டுக்காம விட்டா நம்ம பாடுபட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பினவங்களை இவங்க உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. மா, அந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாதுமா. நினைச்சாலே உடம்பெல்லாம் மூங்குது. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தி என் மாப்பிள்ளை மனசை மாத்த பாக்குறாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க என்னதான் பிளான் போட்டு டிராமா பண்ணாலும் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ ஒண்ணு கவலைப்படாத கீர்த்தி. மாப்பிள்ளை மனசை ஈஸியாலாம் மாத்திர முடியாது. மாத்தவும் நான் விட மாட்டேன். இவங்களை எப்படி அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நேரம் பார்த்து ஆதாரத்தோட மாட்டி விட்டுடலாம். மொத்த கூட்டத்தையும் இந்த வீட்டை விட்டு கூண்டோட வெளியில அனுப்பிடலாம். ஆமாமா, இங்க நடக்கிறத அவர்கிட்ட முதல்ல சொல்லியே ஆகணும். இந்த வீட்டை விட்டு போனவங்களை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு பண்ணணும். நடத்தி காட்டுறேன்டி. இதுங்க நாடகம் போடுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லி இதுங்களை மொத்தமா மாட்டி விடணும். அப்பதான் அடங்குங்க. இதுங்களுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? நானும் நடிக்கிறேன். அந்த நாடகத்தை அவங்களும் பாப்பாங்க.